அமுதம் 17. இன்றோடு நயனிகா அபய் ஸ்ரீவத்சனின் வீடு வந்து சேர்ந்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. தனக்கு பிடித்தவனுக்காக தன் பிடிவாதத்தை தளர்த்தி அங்கு வந்து விட்டாள். அன்று ராஜன் அளித்த ஒப்புதல் வாக்கு மூலம் நயனிகாவை தவறாக பேசிய அத்தனை பேரின் வாயையும் அடைத்து போகச் செய்திருந்தது. மாணவர்கள், பேராசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் முதற்கொண்டு நயனிகாவிற்கு எதிராக இருந்த அனைவரும் இப்போது ராஜனுக்கு எதிராக திரும்பியிருந்தனர். அதிலும் அவன் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தது, அவர்களை புகைப்படம், வீடியோ எடுத்து மிரட்டி தன் இச்சைக்கு அடிபணிய வைத்தது அனைத்தும் மாணவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சக்கரவர்த்தியின் பார்வைக்கும் இவை வந்து சேர நயனி குற்றமற்றவள் என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு அடுத்து என்ன செய்வது என்று புரியாத நிலை. அன்று அவசரப்பட்டு மருமகளை பேசிவிட்டதை எண்ணி வருந்திய மனிதருக்கு அதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள அவரின் ஈகோ இடம் கொடுக்கவில்லை. அதனால் அபய் ஸ்ரீவத்சன் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்தபோது எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார். ஆனால் முரளிதரன் தான் அபய் ஸ்ரீவத்சனிடம் சக்கரவர்த்திக்காக பேசி வாங்கி கட்டி கொண்டார். என் மனைவி இங்க இருக்கிறத உங்களால ஏத்துக்க முடியலன்னா நீங்க வீட்டை விட்டு கிளம்புங்க உங்க குடும்பத்தோட என்றதில் ஆடிப்போய்விட்டார் மனிதர். அதைவிட இதை கேட்டுக்கொண்டிருந்த நிர்மலா எதுவும் சொல்லாததில் மேலும் கலங்கி போனவர், பாத்தியாக்கா, நேத்து வந்த பொண்ணுக்காக என்னையே வெளியே போக சொல்லிட்டான் என்று குறைப்படித்தார். யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேச சொல்லி உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் முரளி. ஆனாலும் நீ உன் இஷ்டத்துக்கு நடந்தா இப்படிதான் ஆகும் என்றார் நிர்மலா. அக்கா, அப்போ நீயும் அந்த பொண்ணு பக்கம்தானா என்றதுமே, என் பையனே ஏத்துக்கிட்ட பிறகு எனக்கு என்ன கோபம் இருக்க போகுது என்றவர் அன்று மாலையே மனம் தாளாது நயனியை தேடிச் சென்றார். தன் உடைகளை அடுக்கி வைத்து கொண்டிருந்தவளிடம், 2 முறை பார்த்து பேசியிருந்தாலும் எனக்கு உன்னை பற்றி அவ்வளவா தெரியாதுமா. அன்னைக்கு உன்னை வீட்டை விட்டு அனுப்பும்போது எல்லாமே உனக்கு எதிராக இருந்தது. எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னு புரியாத நிலை. என் வீட்டுக்காரரே எல்லாம் உண்மைன்னு சொல்லி உன்னை நம்பாததிலும் ஃபோட்டோவை வச்சு ஊர் உறவு பேசின பேச்சுக்களிலும் உன் மேலே என்னையும் அறியாமல் ஒருவித வெறுப்பு உண்டாகிடுச்சு. நிச்சயமாக அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீ நிரபராதின்னு ஊரே கொண்டாடுது. இதுக்கப்புறமும் உன்னை நம்பாமல் உன்கிட்ட பேசாமல் உனக்காக பேசாமல் இருந்தா அது தப்பு. ஆனால் அன்னைக்கு என் மகனும் ஊரில் இல்லாத நிலையில் நான் எந்த அடிப்படையில் உனக்காக பேசி இருக்க முடியும், நீயே சொல்லு என்றிட ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தாள் நயனி. சுயநலமா இருக்கிறதா தோணலாம். ஆனால் நேத்து வந்த உன்னை விடவும் என் புருஷன், பிள்ளைங்க, குடும்பம் முக்கியம்னு நினைக்கிற சராசரி பெண் தான் நான். ஆனால் இனி உன்னையும் என் பொண்ணா பார்க்க முயற்சிக்கிறேம்மா என்று பட்டவர்த்தனமாக பேசியவர் தன் செயலுக்காக அவளிடம் மன்னிப்பும் கேட்டார். எந்தவித பூச்சும் இல்லாத அவர் பேச்சு நயனிக்கு மிகவும் பிடித்துவிட்டது. கணவனே அவளை மனைவியாக மட்டுமல்லாமல் மனுஷியாக கூட மதிக்காத பட்சத்தில் மற்றவர்களிடம் அதை எதிர்பார்க்கும் அளவு நயனி முட்டாள் இல்லை. அதனால் அவனை சார்ந்தவர்களில் சக்கரவர்த்தி தவிர்த்து மற்றவர்களின் பார்வையோ பேச்சோ அவளை சுணங்க செய்தாலும் பெரிதாக பாதிக்கவில்லை. ஆனால் எப்படி சக்கரவர்த்தி தன்னை நம்பாது போனார் என்ற ஆதங்கம் அவளுக்கு அளவுக்கதிகமாகவே இருந்தது. வீட்டிலும் கல்லூரியிலும் அவளை பார்க்கும் சக்கரவர்த்திக்கு சேதுராமன் அவள் தாயின் 2வது கணவன் என்ற நிஜமும் தெரியும். அனைத்தும் தெரிந்தே மகனுக்கு தன்னை பெண் கேட்டு வந்த மனிதருக்கு அவள் மீது குறைந்தபட்ச நம்பிக்கை கூட இல்லாமல் போனதில் நயனிக்கு மனத்தாங்கல் உண்டு. புகுந்த வீடு வந்து சேர்ந்து 4 நாட்கள் ஆன போதிலும் அபய் ஸ்ரீவத்சன் நயனிகா வர்ஷிக்கு இடையிலான உறவில் எந்த முன்னேற்றமும் இல்லை. தான் செய்த தவறினால் பாதிக்கப்பட்டவளை பாதுகாப்பான இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டதில் அபய் ஸ்ரீவத்சன் நிம்மதியான உறக்கம் கொண்டான். மற்றபடி இயல்பான கணவனாக அவன் இருக்கவில்லை. இங்கு வந்த பிறகு நயனியின் வழக்கமான பணிகளும் தொடங்கிவிட்டது. காலை நிர்மலாவிற்கு சமையலில் உதவுவது, கல்லூரிக்கு செல்வது, பாடம் நடத்துவது, வீடு திரும்புவது என்று இருக்கிறாள். ஆனால் 3ஆம் நாளே என்ன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் என்று சலிப்பு தட்டிவிட்டது. முன்பாவது சுதர்ஷன் வீட்டில் இருந்தபோது அவளை தேடி வந்து பேசியவன் இப்போது முழுதாக ஒதுங்கி தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்கிறான். அவனிடம் இறங்கி சென்று மனம் விட்டு பேசவும் நயனியின் தன்மானம் இடமளிக்கவில்லை. அதே நேரம் பிடித்தவனை இழந்துவிடக் கூடாது என்று அவளுடைய பிடித்தத்தை எல்லாம் இழந்து தனிமையில் வெந்து கொண்டிருக்கிறாள். அன்று வினோதனின் மனைவி ராகவிக்கு வளைகாப்பு நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர். முந்தைய தினமே நயனிக்கும் புதுப்பட்டு புடவை எடுத்து வந்திருந்தார் நிர்மலா. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இதை கட்டிக்கோமா என்றார் மருமகளிடம். சரி அத்தை, எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன்? 10 மணிக்கு நல்ல நேரத்தில் தொடங்கிடுவோம். நான் ஏதாவது செய்யணுமா? தேவைப்படாதுமா, எல்லாம் ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்துருக்கு. ராகவி மருதாணி வேணும்னு ஆசையாக கேட்டிருந்தா, அரைச்சி வச்சிருக்கேன். அதை மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறியா? சரிங்கத்த என்றவள் மாடிக்கு சென்றாள். என்னதான் ராகவியும் அன்றைய பிரச்சனையில் அவளிடம் பேசுவதை நிறுத்திவிட்டார் என்றாலும் மற்றவர்களைப் போல நயனிகாவை தவறாக பேசவில்லை.
அதே நேரம் அவள் வீடு திரும்பிய போது எந்த ஈகோவும் இல்லாமல் நயனியை தேடி வந்து, எல்லாரும் சொன்னதை வச்சு என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியல நயனி, அதனால தான் உன்னோட பேசல, சாரி என்றாள். அன்றைய நாளை நினைத்தபடி மாடிக்கு சென்ற நயனி ராகவியிடம் மருதாணியை கொடுக்க, நீயே வச்சு விடு என்றாள். நயனியும் அவளுக்கு வைத்துவிட, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா நயனி என்றார். கேளுங்க. இதை நான் உன்னை காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கேட்கல, உன்னோட வெல்விஷராக தான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டியே. இல்லை, ஆனால் என்ன இவ்வளோ பீடிகை போடுறீங்க, சும்மா சொல்லுங்க, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் என்றாள் நயனிகா. அபை இப்போவும் உன்னோடு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டில் உன்னை வெளியே அனுப்ப நினச்சவர் அவராகவே உன்னை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கார். பட் இப்போவும் அப்படி தான் இருக்காரா, இல்லை அவர்கிட்ட ஏதாவது மாற்றம் இருக்கா என்று கேட்க நயனியிடம் கசந்த புன்னகை. நீங்கள் கேட்குறது புரியுது, எங்களோட பர்சனல் லைஃப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லை, என்னை அவர் மனைவியாக அங்கீகரிக்க தயாராக இல்லைன்னு இத்தனை நாளில் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது, என்னை விட்டுட்டு போனதால் நடந்த அசம்பாவிதம், அதனால் அவருக்கு ஏற்பட்ட குற்ற உணர்ச்சிக்கு பிராய்ச்சித்தம் தேடும் விதமாகத்தான். இல்லைன்னா அவராவது என்னை தேடி வருவதாவது, அப்படியே வந்திருந்தாலும் திரும்ப என்னை இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டார். அவரோட பேட்லக் எனக்கு ஃபேவராக இருந்ததால் நான் இங்கே இருக்கேன் என்று விரக்தியாக புன்னகைத்தவள், பட் என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டதே அவருக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்குது தெரியுமா உங்களுக்கு என்றால் மீண்டுமான கசந்த சிரிப்போடு. நீ எதுவும் பேசலையா நயனி என்றதுமே, நான் என்ன பேசணும் என்றாள். இல்லைம்மா, யாராவது ஒருத்தர் முன்னெடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்தாதானே லைஃப் பேலன்ஸ்டாக இருக்கும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி தாமரை இலை தண்ணீராக இருக்க போறீங்க என்றாள் ராகவி உண்மையான வேதனையோடு. என்னால் ஒரு அளவுக்கு மேலே இறங்கி போக முடியாது. கல்யாணம்னா என்னன்னு தெரியாதவர் இல்லை. கட்டிய மனைவியை எப்படி நடத்தணும்னு நான் கிளாஸ் எடுத்து தான் அவர் என்னோட இணக்கமாக இருக்கணும்னா அப்படி ஒரு இணக்கம் எனக்கு தேவையில்லை என்றவள் குரலில் அத்தனை உறுதி. அடுத்த நாள் சொந்தங்கள் அனைவரும் சூழ்ந்திருக்க நல்ல நேரத்தில் விழா ஆரம்பமானது. ஏம்மா ஒதுங்கி நிற்கிற, வா ராகவி பக்கத்தில் நில்லு என்று உறவினர்களில் ஒருவர் நயனியை அவள் அருகில் நிற்க வைத்தார். ஒவ்வொருவரும் அவளுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து வளையலிட்டு அக்ஷதை அளிப்பதை பார்த்திருந்த நயனியின் மனதில் வார்த்தையில் வடிக்கவியலா உணர்வுகளின் படையெடுப்பு. தாய்மை எத்தனை பெரிய வரம், ஆனால் அது அத்தனை எளிதாக அனைவருக்கும் கிடைத்து விடாது போலும் என்று நினைத்தவளின் முகத்தில் என்ன முயன்றும் வேதனை படர்ந்தது. வளைகாப்பு வைபவம் சிறப்பாக முடியவும் நிர்மலாவிடம் நயனியையும் மனையில் அமர்த்தி வளையல் போட்டுக்கொள்ள சொன்னார்கள் அங்கிருந்த மூத்த பெண்மணிகள். இப்போ நீ மனையில உட்காருமா என்று நிர்மலா அழைக்கவும், நான் எதுக்கத்த என்றாள். என்னம்மா இப்படி கேட்டுட்டு, வளைகாப்பு செஞ்ச மனையில உட்காந்து வளையல் போட்டுக்கிட்டா அடுத்த வருஷமே நாங்கள் உனக்கு வளையல் எடுக்க வேண்டியிருக்கோம், அதுக்காக தான் உட்கார சொல்கிறோம் என்றிட அவளுக்கோ அன்று அபய் ஸ்ரீவத்சன், உனக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்காதுடி என்று சொன்னதுதான் காதில் ரீங்காரமிட்டது. கண்களில் படர்ந்த மெல்லிய நீர்ப்படலத்துடன், இல்லை பரவாயில்ல எனக்கு வேண்டாம் என்றவளை விடாமல் பிடித்து அமர்த்தி சந்தனம் குங்குமம் வளையல் என்று அடுக்க நயனியின் மனதில் அப்படி ஒரு வலி பெருகியது. உடைப்பிடித்த கண்களை கட்டுப்படுத்த முடியாமல் தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தவள் அவர்கள் எப்போது விடுவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இருக்க நொடிகள் ஒவ்வொன்றும் நரகமாய் நகர்ந்தது. ஒரு வழியாக அங்கிருந்து தப்பித்து தன் அறைக்கு வந்துவிட்டவளுக்கு கண்ணீர் நிற்காமல் வழிந்தோடியது. அன்று முக்கிய வேலையாக வெளியில் சென்றிருந்த அபய் ஸ்ரீவத்சனை இருண்டு போயிருந்த அறையே வரவேற்றது. அறையின் விளக்கை போட்டவன் விழிகளில் விழுந்தது என்னவோ, அதன் மூலையில் சுவரில் சாய்ந்தமர்ந்து கால்களை இறுக்கமாக கட்டிக்கொண்டு விசும்பிக் கொண்டிருந்த நயனிகாதான். என்னாச்சு நயனி, எது கழற, யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா என்று பதறிக்கொண்டு அவளிடம் சென்றான். ஆனால் அவளிடம் எந்த அசைவும் இல்லை. உன்னதான் கேட்குற நயனி, இங்க பார் என்று அவள் முகத்தை நிமிர்த்த கண்ணீரில் கரைந்திருந்தவளின் முகத்தில் இருந்த சந்தனம் குங்குமம் வழிந்து அவள் கழுத்தை நனைத்திருந்தது. அப்போதுதான் அவள் இருந்த கோலம் கண்டவன், என்ன உனக்கு சந்தனம் பூசியிருக்காங்க என்று புரியாமல் கேட்க அதற்கு மேலும் தாள முடியாத நயனிகா, ஏன் பூசினாங்கன்னு போய் உங்க அம்மாவை கேளுங்க, நான் அவ்வளோ தூரம் வேண்டான்னு சொல்லியும் என்னை கட்டாயப்படுத்தி மனையில உட்கார வச்சவங்க அவங்கதான், நானா கேட்ட இதெல்லாம் என்று முகத்தில் இருந்த சந்தனம் குங்குமத்தை வேகமாக துடைத்தவளின் ஆவேசத்தில் அவை திகைத்து போயிருந்தான். போங்க போய் அவங்க கிட்ட, உங்க மருமகளுக்கு இந்த ஜென்மத்துல குழந்தை பாக்கியமே இல்லை, அவ காலம் முழுக்க மலடிதான்னு சொல்லுங்க என்றால் கட்டுப்படுத்த முடியா கோபத்தோடு. ஏன் நான் இனி இப்படியெல்லாம் பேசுற, உனக்கு யார் மேல என்ன கோபம்? ஏன் நீங்க சொன்னது உங்களுக்கே மறந்து போச்சா? அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்க விட மாட்டேன்னு அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நீங்களே போய் அவங்க காது குளிர சொல்லுங்க.
அப்பவாவது இன்னொரு முறை இப்படி செஞ்சு என்னை நோகடிக்காம இருக்காங்களான்னு பார்க்குறேன் என்றாள் கண்ணீரோடு. நயனியின் வார்த்தைகளில் அபய் ஸ்ரீவத்சன் முகத்தில் ஈயாடவில்லை. அமைதியாக சென்று அமர்ந்து விட்டவன் மனதில் எண்ணற்ற நினைவுகளின் ஊர்வலம். அதன் கனம் தாளாது நெற்றியை பிடித்து கொண்டு மேஜை மீது தலை கவிழ்ந்தவன் பல நிமிடங்கள் கழித்து நிமிர அவன் முகம் வெகுவாக கசங்கி போயிருந்தது. ஒரு முடிவோடு நயனிகாவிடம் வந்தவன், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் நயனி என்று அவள் தலையில் இடியை இறக்கினான். அதிர்வோடு அவள் பார்க்கவும், ஆமாம் நான் நிஜமாதான் சொல்கிறேன், என்னால் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனியும் உன்னை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை, டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீ உன் மனசுக்கு பிடிச்சவங்கள கட்டிக்கோ என்றதும் தான் தாமதம். ஆவேசமாக எழுந்து கொண்டவள், என்ன அறிவு கெட்டத்தனமான பேச்சு இது, எதையும் யோசிச்சு பேச மாட்டீங்களா, அந்த அளவுக்கா நீங்க முட்டாள், இப்படி ஒரு முடிவோட இருக்கிறவர் எதுக்காக என்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்று அவன் சட்டையை பிடித்தாள். என் மனசுல சஞ்சு தவிர வேற யாருக்கும் இடமில்லை, புரிஞ்சுக்கோ நயனி என்றான் தவிப்போடு. குழந்தைய கூட்டிட்டு போய் ஆசையோட அது கேட்கறது கேட்காததுன்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அது சந்தோஷமா வாயில் எடுத்து சாப்பிட போற நேரம் அதை தட்டி விடுற மாதிரி இருக்கு நீங்க பண்ற காரியம். என்ன டிவோர்ஸ் பண்றதா இருக்கிறவர் அப்பவே பண்ணிட்டு போக வேண்டியது தானே, எதுக்காக பிராயச்சித்தம் தேடுறேன் பாயாசம் வைக்கிறேன்னு சுதர்ஷன் வீட்டுல சிவனேன்னு இருந்தவள இங்க வர சொல்லி நடையா நடந்து என் உயிரை எடுத்தீங்க என்றாள் ஆவேசமாக. ப்ளீஸ் நயனி, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ என்றதும் தான் தாமதம். கடைசி வரை நான் தான் உங்களை புரிஞ்சு நடந்துக்கணும், ஆனா நீங்க மற்றவங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க, அப்படிதானே? நயனி, அப்படி கிடையாது, எனக்கு புரியாம இல்லை, ஆனா நான் உனக்கு செஞ்சது எல்லாமே உன் மேலே இருக்கிற பாசத்தாலையும் காதலாலையும் கிடையாது. ஒரு நல்ல பொண்ணு மேலே அபாண்டமாக குற்றம் சுமத்தினா அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்கிற அளவுக்கு நான் கல் மனசுக்காரன் கிடையாது. அது என்னோட குணமும் இல்லை. நிச்சயமாக உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்திருந்தாலும் நான் இதை தான் செஞ்சுருப்பேன். சொன்னால் புரிஞ்சுக்கோ என்னால் என்று ஆழ்ந்த மூச்சை எடுத்து விட்டவன், எனக்கு என்னால் என் சஞ்சுவை மறக்கவும் முடியலை, அதே நேரம் கட்டாயத்துக்காகவோ கடமைக்காகவோ உன்னை ஏற்றுக்கவும் முடியலை என்றான் வலியோடு. என்ன பேசுறீங்க நீங்க? ரியாலிட்டியை ஏத்துக்க முடியாத அளவு அப்படி என்ன காதல், பொல்லாத காதல்? ஊர் உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே காதலிச்சது கிடையாதா? அப்படி காதலிச்ச எல்லாரோட காதலும் கல்யாணத்துல தான் முடிஞ்சிருக்கா என்ன? உங்க காதல் கை கூடாத போது அடுத்த லைஃப்க்கு மூவ் ஆன் பண்ண முடியலன்னா அப்புறம் உங்களுக்கு சிக்ஸ்த் சென்ஸ் இருந்து என்ன பிரோஜனம் அபய் என்றதில் அதிர்ந்து போனான் அபய் ஸ்ரீவத்சன். கொஞ்சம் கூட அதை உபயோகப்படுத்த மாட்டீங்களா? நானும் நீங்கள் எப்போ சஞ்சு இல்லாத நிஜத்தை பக்குவமாக எதிர்கொள்வீங்கன்னு காத்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிற குழந்தை மாதிரி நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் பேசிட்டு இருக்கீங்க. போதும் அவ்வை, இனஃப் இஸ் இனஃப், நான் பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேலும் என்னால் இந்த வலியை தாங்க முடியும்னு தோணலை என்றிட, என்ன வலி என்று புரியாமல் பார்த்தான் அபய். இத்தனை நாள் சஞ்சுவுக்காக அவ வார்த்தைக்காக எல்லாத்துக்கும் மேலே நான் உங்கள் மேலே வச்ச காதலுக்காக அத்தனை அபத்தத்தையும் பொறுத்துட்டு போனேன். ஆனால் எனக்கு இனி இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று ஒரு முடிவோடு தன் பீரோவை திறந்தவள் அதிலிருந்து குறிப்பிட்ட கடிதத்தை தேடி எடுத்து அவன் முன் போட்டாள். என்ன இது? இது சஞ்சு உங்களுக்காக எழுதின லெட்டர். என்னதான் நான் உங்களை காதலிச்சிருந்தாலும் அவள் எங்கே இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்த போதும் சஞ்சு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த உண்மையை சொல்லாமல் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்றதில் அதிர்ந்து போனவன், என்ன சொல்கிற என்றான். எஸ், என்ன நடந்தாலும் உங்களை விட்டுடக்கூடாது, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது எனக்கு அவள் போட்ட அன்பு கட்டளை, அதை மீறக்கூடாது என்பது அவளோட வேண்டுகோள். அப்புறம் எப்படி நான் மீற முடியும் என்றால் இதழ்களை அழுந்தமடித்து இமையை சிமிட்டி கண்ணீரை உள்ளிழுத்தபடி. அப்போ சஞ்சு எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியும். யூ இடியட் என்று வேகமாக நயனியை நெருங்கியவன், அப்போ இவ்வளோ நாளும் எதுவும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தியாடி? இத்தனை வருஷமா அவளை தேடி நாயா பேயா திரியிற, ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரிஞ்சும் ஒரு வார்த்தை சொல்லல. எப்படிடி, எப்படி உன்னால முடிஞ்சது? என் வேதனையை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு மோசமானவளா நீ? உன் மனசுல என்ன தாண்டி நடிச்சிட்டு இருக்க? அவ எங்க இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? தயவு செஞ்சு சொல்லி தொலை, நான் போறேன் என்று வெறி பிடித்தவன் போல் நயனியை உலுக்கினான். நீங்க எவ்வளோ தேடினாலும் அவ கிடைக்க மாட்டா. ஏன், என் சஞ்சுவுக்கு என்ன ஆச்சு? சஞ்சு இப்போ உயிரோட இல்லை என்ற நயனியின் வார்த்தைகள் அமிலமாய் அவன் காதில் ஊடுருவியதில் அப்படியே சிலையாய் சமைந்து போனான் அபய் ஸ்ரீவத்சன்.